தோழர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து விஜய் அண்ணாவை திட்டிகிட்டே இருக்கீங்க. புதுசாக இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்ரெசிவாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் வந்து எப்போ பாரு வந்து திட்டிகிட்டே இருக்கீங்க. அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் இப்போ இந்த ஆட்சி வந்து நீண்ட நாள் நீடிக்கணும், தமிழ்நாட்டினுடைய இந்த அமைதி சூழ்நிலை வந்து அப்படியே நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுடைய கட்சிக்காரர்களை உங்களோட கண்ட்ரோல்ல வைக்கணும். எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம மாவட்ட நகர கிளை வட்டம் எல்லாரையும் சொல்றேன், அத்தனை பேரும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க சொன்னா மட்டும்தான் ஒரு விஷயம், ஒரு ப்ரோக்ராம் எதுனாலும் நடத்தணும். அவங்க இஷ்டத்துக்கு அங்கங்க ப்ரோக்ராம் நடத்துறோம், ஆய்வு நடத்துறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து அரசு அதிகாரிகளுடைய வேலையை கெடுக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு சொன்னா மட்டும் போதாது, அண்ணாதுரை மாதிரி ஆட்சி இருக்கணும். அப்படின்னா நாங்களும் அண்ணனா ஏத்துக்கிறோம். சிஎன் அண்ணாதுரை ஆட்சி அமைச்சு முழுசா 2 வருஷம் கூட ஆட்சியில் இல்லை, அதுக்குள்ள வந்து அவர் தவறிட்டாரு. ஆனா அது வரைக்கும் அவர் ஆட்சியில இருந்து பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. அந்த 3 எழுத்து வெறும் பேர் இல்ல, அது ஒரு பிராண்டு, அண்ணா அப்படின்ற பிராண்டு. சமூகத்துல பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது நீங்க பண்ணுங்க. அண்ணா அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து இறைவனின் பெயரில் ஆணையிட்டு, இல்லைன்னா இறைவனின் பெயரில் நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒத்தெடுப்பாங்க. ஆனா சிஎன் அண்ணாதுரை தான் முதலில் உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் உளமாறதான், அது தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ இந்த மாதிரி மரபுகளை உடைக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா, இங்க நான் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம மதராஸுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினது, இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது, சுயமரியாதை திருமணம், 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க விஷயங்களை வந்து அண்ணா கொண்டு வந்துட்டாரு. இத்தனை விஷயங்களையும் பண்ண அண்ணா யாரையுமே எதிர்த்து அவதூறா பேசினது கிடையாது. அங்கிள், சிஎம் அங்கிள் அப்படின்லாம் வந்து யாரையும் சொன்னது கிடையாது. அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை ஒரு இடத்துல கூட அவர்களுடைய கண்ணியம் குறையிற மாதிரி வந்து அவர் பேசியதோ நடந்ததோ கிடையாது. அங்கங்க சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து சீர்கட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான். இல்லை அப்படின்னா எதிர்கட்சி கேள்வி கேட்கும், மக்களும் கேள்வி கேட்பாங்க. இதனால பாதிக்கப்படுற ஒவ்வொரு தனி மனிதனும் கேள்வி கேட்கத்தான் செய்வான். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே அண்ணாவா இருக்கலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கே பாய் பாய் அங்கிள் அப்படின்னு உங்களுக்கும் டாட்டா காட்ட